சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம், இலங்கையின் மத்திய மலை நாட்டில் 2025 இறுதி 2026 ஜனவரி இறுதி கால பகுதி வரையில் நிலச்சரிவு அபாயம் அதிகரிப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக புவியியல் மற்றும் வானிலை சார்ந்த ஆய்வுகள் மீண்டும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன் இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை எங்களுக்கு வழங்குங்கள். வாங்க காணொலிக்குள் போகலாம். Saya slow dulu. இலங்கை 2025 இறுதி காலத்தில் இருந்து தொடர்ச்சியான கனமழையையும் மோசமான காற்று சுழற்சிகளையும் எதிர்கொண்டு வருகின்றது. இந்த நிலை 2026 ஜனவரி வரையில் தொடரும் என்றே தற்போது கணிப்புகள் கூறுகின்றது. டிட்வா புயலின் பிந்தைய மழை பொழிவுகள் மத்திய மலைநாட்டின் மண் கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள தீவிரமான பலவீனத்தை உருவாக்கியுள்ளன. இதன் காரணமாக 2026 ஜனவரி இறுதி வரையில் நிலச்சரிவு அபாயம் நீடிக்கும் என்று புவியியல் வல்லுநர்களும் வளிமண்டலவியல் துறையும் எச்சரிக்கின்றன. குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா, தொடர்ச்சியான மழை மற்றும் மண்ணின் ஈரத்தன்மை காரணமாக மத்திய மலைநாடு வளமையான நிலைக்கு திரும்புவதற்கு குறைந்தது 4 தொடக்கம் 5 மாதங்கள் தேவைப்படும் என்று சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் கூறியிருக்கின்றார். மழைக்கால நிலைமையின் தற்போதைய புவியியல் தாக்கங்கள் டிட்வா புயலின் பிந்தைய மண் பலவீனம் இதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. டிட்வா புயல் காலத்தில் மத்திய மலைநாடு முழுவதும் அதிக அளவில் மழை வீழ்ச்சி பதிவாகிறது. மண் அடுக்குகள் நீரால் நிரம்பி ஈரப்பதன் அதிகரித்தது. மண் துகள்களிடையிலான பிணைப்பு தளர்ந்து குத்து சாய்வுகள் மற்றும் மென் சாய்வுகள் உருவானது. எனவே இயல்பான வலுவான சாய்வு பகுதிகள் கூட தற்போது தீவிரமாக அசாத நிலையில் காணப்படுவதாகவே அவர் கூறுகின்றார். குறிப்பாக நிலம் இறுகாதிருப்பதற்கான காரணமாக மண் அடுக்குகள் மீண்டும் உறுதியடைய 20-30 நாட்கள் முழுமையான மழையற்ற காலம் தேவைப்படுவதாக கூறுகின்றார். ஆனால் வடகிழக்கு பருவமழை ஜனவரி 30 வரையில் தொடர வாய்ப்புள்ளது. டிசம்பர் மற்றும் ஜனவரி மாத காலத்தில் பெய்கின்ற 40-50 மில்லிமீட்டர் மழை பொழிவு கூட நிலச்சரிவை ஏற்படுத்தும். இதனால் மண் கட்டமைப்பு இயல்பிற்கு திரும்ப இடைவெளியற்ற மழை தடையாக உள்ளதாக கூறுகின்றார். வானிலை கணிப்புகள் மற்றும் அபாய நீடிக்கும் காரணங்களாக அவர் பின்வருமாறு சில விடயங்களை சுட்டிக்காட்டுகின்றார். 1. வடகிழக்கு பருவமழையின் தன்மை. வளிமண்டல திணைக்களத்தின் கணிப்பின்படி வடக்கு கிழக்கு ஊவா வடமத்திய மாகாணங்கள் இடையறாத மழை பெய்ய இருக்கின்றது. சப்ரகமுவா மேல் மத்திய மாகாணங்களுக்கு மிதமான மழை பெய்ய இருக்கின்றது. இந்த அடிப்படையில் 20-25 நாட்கள் நீடிக்கும் இந்த மழையால் மண்ணின் ஈரத்தன்மை எப்போதும் அதிகமாகவே வைத்திருக்கின்றது. சமீபத்தில் சரிந்த பகுதிகளில் மீள் சரிவு அபாயத்தை இது மேலும் அதிகரிக்கின்றது. இந்நிலையில் BBC வானிலை ஆய்வாளர் கூறிய கருத்தின்படி வங்காள விரிகுடாவில் உருவாகின்ற மேகமூட்டம் புயலாக மாறும் வாய்ப்புள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். புயல் இலங்கையின் மேற்கு தென்மேற்கு பகுதிகளில் தீவிர மழையை ஏற்படுத்த இருக்கின்றது. இது மத்திய மலைநாட்டு நீர்த்தேக்கம் மேலும் மோசமடைய காரணமாக அமையப் போவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அனைத்து முக்கிய நீர்த்தேக்கங்களும் கிட்டத்தட்ட 100% கொள்ளளவை எட்டியிருக்கின்றன. வரவிருக்கின்ற மழை மேலும் நீரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதன் விளைவாக மீண்டும் ஆறுகள் பெருக்கெடுக்கலாம், கரைச்சரிவுகள் ஏற்படலாம். மலைப்பகுதிகளில் ஆழமான நீர் ஊடுருவல் காரணமாக மண் மேலும் தளரலாம். இந்த தொடர்ந்த மழையானது மத்திய மலைநாட்டு நிலைமையை நீண்டகால நிலச்சரிவு ஆபத்து மண்டலமாக மாற்றுவதற்கு காரணமாக அமையும் என்று கூறப்படுகின்றது. அதன் அடிப்படையில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட மாவட்டங்களாக நுவரெலியா, கண்டி, மாத்தளை, பதுளை, ரத்னபுரி, கேகாலை ஆகிய மாவட்டங்கள் அடங்குகின்றன. இந்த மாவட்டங்கள் அனைத்தும் சாய்வு பகுதி, மண் ஈரநிலை அதிகமாக உள்ள பகுதியாக காணப்படுகின்றன. சமீபத்திய மழைப்பொழிவு இங்கு உச்சத்தை எட்டிய பகுதிகளாகவும் காணப்படுகின்றது. எனவே இவை மீண்டும் மீண்டும் நிலச்சரிவு ஏற்படுகின்ற அதிக வாய்ப்புள்ள மண்டலங்களாக அடையாளம் காணப்பட்டு
ஏற்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் பேராசிரியர் பிரதீப் ராஜா கூறுகையில், மண் குறைந்தது ஏப்ரல் மே காலத்தில் தான் முழுமையாக உறுதிப்படும் என்று கூறுகின்றார். இப்போது ஈரப்பதமான நிலத்தில் மக்களை மீண்டும் வீடுகளுக்கு அனுப்புவது ஆபத்தானது என்று எச்சரிக்கின்றார். மண் இன்னும் பலவீனமான நிலையிலேயே உள்ளது. தொடர்ச்சியான மழை ஏற்படும் சூழலால் இந்த ஈரத்தன்மை மேலும் அதிகமாகி வருகின்றது. கடந்த முறை சரிந்த இடமே மீண்டும் சரியும் அபாயம் உள்ளது. தடுப்புச் சுவர்கள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் இன்னும் நிறைவு பெறாததால் மேலும் இது ஆபத்தை ஏற்படுத்தும். ஆகவே மக்கள் பாதுகாப்பான இடங்களில் வைக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றார். இந்த அடிப்படையில் பகுப்பாய்வின்படி இந்த ஆபத்து எப்போது குறையும் என்று பார்த்தால் பிப்ரவரி, மே ஆகிய மாதங்களில் தான் குறைவதற்கு வாய்ப்புள்ளது. மத்திய மலைநாட்டில் வறட்சி காலம் ஏற்படும் போதுதான் இந்த மண் நீர்த்தன்மையை இழக்கும் என்றும், படிக்கட்டமைப்பு இறுகும் என்றும், சாய்வு நிலை மீண்ட நிலை பெறும் என்றும், இதனால் நிலச்சரிவு அபாயம் குறையும் காலமாக இந்த காலம் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே மார்ச், மே மாதம் வரையில் மிக மிக அவதானமாக இருக்க வேண்டியது அவசியமாகவே காணப்படுகின்றது. குறிப்பாக இலங்கையின் மத்திய மலைநாடு தற்போது எவ்வாறு காணப்படுகின்றது என்றால், தொடர்ச்சியான மழை, ஈரமான மண், நீர்த்தக்க நிரம்பிய நிலை, வடகிழக்கு பருவமழையின் நீடிப்பு, புதிதாக உருவாகும் புயலின் செயற்பாடு என்று பல காரணங்களால் பெரும் நிலச்சரிவு அபாயத்தில் உள்ளது. புவியியலாளர்களின் தெளிவான எச்சரிக்கை என்னவென்றால், 2020 ஜனவரி இறுதி வரையில் நிலச்சரிவு ஆபத்து நீடிக்கும். மண் முழுமையாக உறுதியடைவது வறட்சி காலத்திற்கு பிறகு. எனவே மக்களை மீள்குடியேற்றுவதற்கு அவசரப்படுத்தாமல் பூரணமான புவியியல் வானிலை மதிப்பீட்டுக்கு பிறகு முடிவெடுக்க வேண்டியது அவசியம் என்று கூறுகின்றார்கள். இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.